நேமுக்கு பின்னாடி இருக்கிற ஃபாண்டன்ட்ட பத்தின டீட்டெயில்ஸ தான் இப்ப நான் சொல்லப் போறேன். ஃபாண்டன்ட்ல அகலம் வந்து 4 இன்ச்சும், ஹைட் 3 இன்ச்சும் எடுத்திருக்கேன். அத அப்படியே பெட்டல் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கரெக்ட்டான மெஷர்மென்ட் பண்ண தெரியலைனா, நீங்க எந்த டின்ல கேக் பேக் பண்ணீங்களோ அந்த டின்ன வச்சு நீங்க கரெக்ட்டா மெஷர் பண்ணி ஹைட்டும் பார்த்து எடுத்துக்கலாம். நீங்க குத்து மதிப்பா ஒரு மெஷர்மென்ட் பண்ணிட்டு அத கேக்ல செட் ஆகாம கேக்க விட்டு பெருசாவோ, குட்டியாவோ தெரிஞ்சா லாஸ்ட் மினிட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. பிபி தான் எகிரும். ஸ்டார்ட்டிங்லயே கரெக்ட்டா பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணத அப்படியே கொஞ்சம் தின்னா எடுத்திருக்கேன். இதே மாதிரி சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி அப்படியே 4 பெட்டல்ஸா எடுத்திருக்கேன். இவங்க எல்லாரையுமே இப்ப நான் ட்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெட்டல் ஷேப்ல கட் பண்றது முக்கியம் இல்ல. அத நல்லா பெண்ட் பண்ணி வைக்கிறது தான் முக்கியம். நமக்கு இந்த மாதிரி விஷயத்துல ஹெல்ப் பண்றதுக்காகவே இருக்கிறவங்க தான் ஃபாயில் பேப்பர். அதை எடுத்து குட்டி குட்டியா உருட்டி நமக்கு எங்கெல்லாம் பெண்ட் தேவையோ அங்கெல்லாம் வச்சுட்டேன். அதை வச்ச உடனே நின்றும்னு நினைக்காதீங்க. அது ஒரு பக்கம் உருண்டு ஓடும். அதுக்கிட்ட ஒரு வழியா கெஞ்சி கூத்தாடி ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்டன்ட்டோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. மெஷர்மென்ட் பண்ணி எடுத்ததுனால என்னோட 4 பெட்டல்ஸுமே கரெக்ட்டா கேக்ல ஃபிட் ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.